ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில வந்து நம்ம அவன்ட்ட வந்து அனாமிகா வந்து ரொம்ப தவறா பேசுறாங்க. பிரபாவ பத்தி. அவ வந்து ரொம்ப பாய் ஃப்ரெண்டோட சுத்தக்கூடிய ஆளு. நீங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, பிரபாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம நீங்க இந்த விஷயத்தில தலையிடாதீங்க. எங்க கல்யாணத்த நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி அனாமிகா அந்த மாரி வந்து என்ட்ட வந்து தவறா பேசுறாங்க அப்படிங்கிறத சொல்லாம யார் அந்த அனாமிகா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, விஜயா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. பட் நானும் விஜய் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது தெரிஞ்சுட்டு அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப அவங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வரன் வந்து கண்டிப்பா வந்து அனாமிகானால இந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்றத மனசுல வச்சுக்கிட்டு, சரி நீங்க கல்யாண வேலைத்த பாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா நாங்க கல்யாண வேலைய ரொம்ப சிறப்பா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு பிரபா சொல்றாங்க. சூர்யா வந்து ஃபோன் பண்ணி மகாட்ட என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்துக்கு புடவைலாம் வேணுங்கிறத எடுக்கணும் அப்படின்ற மாரி பேசுறாரு. அழகிட்ட குடுக்கும்போது அழகிட்ட வாங்கி அவர் ரொம்ப பொசசிவா பேசுறத பார்த்துட்டு அத வந்து மகாவும் காதுல வாங்கி கேட்கறாங்க. அப்போ வந்து கோடீஸ்வரி வந்து அந்த ஃபோன வந்து என்ன வாங்கி என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள அதாவது வந்து அழகிட்ட நீங்க பேசி நினச்சுக்கிட்டீங்க. ஆனா மகா தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள நல்லா பாண்டு போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. புடவைலாம் வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுல மகாவுக்கு பிடிச்சமான புடவைலாம் செலக்ஷன் பண்ண சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். பிரபா வந்து விஜய் கல்யாணம் பண்ண போறாரா? இல்ல வருண் கல்யாணம் பண்ண போறாரான்றத உங்க கருத்துல நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.